guys, welcome to ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேகாவின் மொட்டை வரலாறு பார்ட் 7 வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸோட நிறைய நல்ல கமெண்ட்டுக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு புதிய ஒரு இடத்துக்கு நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட உட்காந்து பொறுமையாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் போயிட்டுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்காக தான். கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். இந்த இடத்தும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஹாங்காங்கில் இக்கியா அப்படின்ற இடத்துக்கு தான் நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் நியூவாக வந்து வீடு வந்து நீங்கள் கட்டுறீங்களா, உங்களுக்கு எப்படி உங்களோட ரூம் எல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லிவிங் ரூம், கிச்சன், அதே மாதிரி பெட்ரூம்ஸ், கிட்ஸ் ரூம்ஸ், பாத்ரூம், இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதிய ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி நிறைய யூனிக்கான திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இல்லை ஆல்ரெடி நாங்கள் வீடெல்லாம் இருக்குது, ஆனால் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் மொட்டை வீடியோட அந்த ஒரு மோட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் மட்டும் உங்களோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு வேண்டுதல் இருந்துச்சு, நான் அடிக்காமல் இருந்தேன். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மோட்டிவாக நான் வந்து அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வெளியே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப லோன்லியாக இருக்குது. நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சிஸ்டர். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கான பதில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேம் சொல்ல விரும்பலை, ஆனால் கண்டிப்பாக நான் மோஸ்ட்லி யாரோட நேமும் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஓல்டு சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணி வர நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளோட சேனல் வந்து தெரிய வருதுன்றப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வர முடியல, இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு கேட்குறீங்களே, அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட விருப்பம் என்னென்னா, மொட்டை வந்து நாங்கள் அடிக்காமல் இருந்தோம், எங்களுக்கு வந்து வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு பிரச்சனையில் அடிக்காமல் இருந்தோம். ஆனால் உங்களோட வீடியோ பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு மோட்டிவாக, ஒரு இன்ஸ்பைர்டாக நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் மொட்டை வந்து தைரியமாக அடிச்சிட்டோம். ஆனால் எப்படி நாங்கள் வெளியே போகிறது சிஸ்டர், எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு. நானும் ஃபஸ்ட்டு நான் அடித்த மொட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக 100% சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயம் நான் நினச்சேன், நம்மளே இப்படி நினைக்கிறோமே, இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப பேர் எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதிலேருந்து நம்மளே இப்படி இருக்குமே, மற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தேன்றத வீடியோ போட்டோன்னா 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆகுமே அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் எவ்வளோ ஒரு அந்தளவுக்கு நினச்சி போடலாம், ஆனால் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கல. நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் பார்த்தா எனக்கு உண்மையாக கண் கலங்குது. அந்த அளவுக்கு என்னை ஒரு சிஸ்டராக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி நான் கொடுக்குற அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மோட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட்டான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளால் என்ன முடியுன்றது பெரிய விஷயங்கள் இல்லைங்க. ஒருத்தவங்க சோர்ந்து இருக்க நேரத்தில் உன்னால் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை தட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தாங்க அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு காப்பாற்றும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் வந்து நம்ம வந்து நல்ல அன்பாக வந்து பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள வாழ வைக்கும், ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள அழிச்சிடும். ஒருத்தவங்கள நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசிடுறோம், அவங்களால தாங்க முடியல, அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். சில பேர் அழியிற நிலைமையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை கூட ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் பார்க்க சொல்ல நம்மளால் முடியுன்றப்போ அது எழுந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு வலிமை அப்படின்றது. கண்டிப்பாக நம்மளோட வீடியோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால்
நான் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது ரசிக்க ஆரம்பித்தேன். ஓகே, இது வந்து நம்ம எதுக்காக அடித்தோம்? கடவுளுக்காக அடித்த மொட்டை, நம்மளோட தேவைக்காக அடித்த மொட்டை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும், அந்த கடவுள் தான் நம்மளுக்கு பெருசாக தெரிவாரே தவிர இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சி இப்போ நீங்கள் மொட்டை அடிச்சிருக்கீங்க, வெளியே வரும்பொழுது 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதை நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. நான் அழகாக இருக்கேன், ஐம் ஸோ ஹாப்பி, நான் வந்து ஒரு தைரியமாக இருக்கேன், என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும், வெளியே வாங்க. அப்போ உங்களை எல்லாருமே வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பாசிட்டிவான தாட் இருக்கும்பொழுது பார்க்குறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. மற்றவங்கள பற்றி நீங்கள் அது கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேலை இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அதனால் வெளியே வாங்க, சந்தோஷமாக வாங்க. நீங்கள் எப்போவுமே அழகு தாங்க. எப்போவுமே வந்து முடி இருந்தால் தான் அழகு, முடியலன்னா தான் அழகு இல்லை. நம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னு நினைப்போம் இந்த உலகம். அதனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் போதும். அதனால் இப்போ கூட நான் சொல்லுவேன், உங்களுக்கு நம்மளோட வீடியோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக என்னை பார்த்து உண்மையாகவே உங்களை நான் ஒரு இன்ஸ்பைர்டாக எடுத்திருக்கேன், ஒரு மோட்டிவாக இருக்குது உங்களோட வீடியோஸ்லாம், நான் இப்போ மொட்டை அடிச்சிருக்கேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு உண்மையாகவே வந்து அந்த கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கு நம்ம கண் கலங்குது. அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இவ்வளோ ஒரு மோட்டிவாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ஒரு மோட்டிவாக இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெளியே ஃபஸ்ட்டு வாங்க. எல்லாமே நம்மளால் பண்ண முடியுங்க. நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அழகுன்றது எது? நம்ம கண்கள் தான் தீர்மானிக்குது. அந்த கண்களோட பார்வை தான் தீர்மானிக்குது. அப்போது நீங்கள் உங்களோட எண்ணங்களை வந்து அழகாக வைங்க. அப்போது மற்றவங்களோட பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க நல்லவங்களும் பார்ப்பாங்க, கெட்டவங்களும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு பிடிக்காதவங்கள நம்ம கேலி பண்ணுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க அதை ஆதரிப்பாங்க. அதனால் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட வழியில் போயிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க, உங்களோட வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நான் கண்டிப்பாக மொட்டை அடித்து நான் வெளியே வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓவர் கம் பண்ணி வெளியே வரேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தவங்களுக்கு வெளியே வர்றதுக்கும் நம்மளோட வீடியோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பாருங்கள், எந்த ஒரு ஹேட் போடல, எதுவுமே போடல, நான் வெளியே தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ ஏன் வந்து இன்றைக்கி வந்து நான் வெளியில் போகிற மாதிரி அவுட்டிங் எடுத்தேன்னா, இன்றைக்கி நான் வந்து பொறுமையாக உங்ககிட்ட ரிலாக்ஸாக பேசியிருப்பேன். ஆனால் என்னால் வெளியே போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதனால தாங்க இந்த வீடியோ. நீங்கள் வெளியே வாங்க. அப்படி வெளியே வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது நம்மளோட வீடியோ பாருங்கள், என்னோட வீடியோ பாருங்கள். நம்மளோட வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருப்பியும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் எனக்கும் ஃபஸ்ட்டு நான் மொட்டை அடிக்கும் பொழுது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயிட்டேன். கடவுள் ஒருவரே நம்மளை காப்பாற்றுவார். அதனால் உங்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியும் சிஸ்டர். நம்மளோட வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் வெளியே வரணும். அடுத்த கமெண்ட் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இது எதுக்காகவுமே கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களோடு இருப்பார். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா இப்போ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். பை.